கழகத் தலைவனுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதா மயில் திருமணிக்கு எண்ணம் இருந்தது? நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சார். ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு ஒரு ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனமும் ஓகே சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அந்த ஒர்க்கு தான் நான் பண்ண துவங்கியிருந்தேன். அப்படி நான் பண்ண துவங்கியிருந்த ஒரு நேரத்தில் தான் எனக்கு சுரேஷ் சந்திரா சார்கிட்ட இந்த கால் வந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டில் உட்காந்து அன்றைக்கி நான் ஸ்கிரிப்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு நான் ஏதோ ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு சுரேஷ் சந்திரா சார்கிட்ட இந்த கால் வந்தது. மகிழ் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாரு. ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன் சார் அப்படின்னு. சாருடைய அடுத்த படத்தை நீங்கள் தான் பண்ணுறீங்க. அருமை. நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் 63 அப்படின்னு நினச்சேன். ஐ couldn't believe that moment. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சார் உங்ககிட்ட பேசுவார். அடுத்த வாரம் நீங்கள் லண்டனுக்கு கிளம்பணும் அப்படின்னு. ஆல் இன் தட் ஒன் கான்வர்சேஷன். எனக்கு சுரேஷ் சந்திரா சார் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 15 வருஷமாக தெரியும். இஸ் லைக் an elder brother to me. என்னுடைய வெல்விஷர். என்னுடைய பர்சனல் லைஃப் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் ஒரு அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர். தடையறத்தாக்க படம் பார்த்துட்டு தான் அவர் வந்து என்னை ஒரு நாள் கூப்பிட்டுருந்தார். ஸோ தட் இஸ் ஹவ் வி மெட் அண்ட் தட் இஸ் ஹவ் ஐ நோ ஹிம். பட் அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷ காலம் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு பிரதராக அவர் கூட நான் பழகிக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு நாள் கூட அவர்கிட்ட போயிட்டு சார் எனக்கு அஜித் சார்கிட்ட ஒரு கதை சொல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டதே இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் அவரை கூப்பிடுவார். அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்தது. அண்ட் ரெண்டாவது சார் என்ன நான் வந்து அந்த அளவுக்கு வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பு வந்தது. அஜித் சார் கதை பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை சார். நம்ம அந்த லெவலுக்கு வளரணும். ஸோ இந்த மோமெண்ட் வந்து சம்டைம் இந்த ஃப்யூச்சர் வரப்போகுது, வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் அது வந்த போது இட் வாஸ் அ மேஜிக்கல் மோமெண்ட்.